2029ஆம் ஆண்டில் நான் தான் ஜனாதிபதியாக போகின்றேன் என்று கூறிக்கொண்டு கடந்த 21ஆம் தேதி இந்த பாருங்க எங்களுடைய வீரனுடைய விளையாட்டை காட்டினார் ஒருத்தர். நானும் தலைவர் பேசுகின்ற பொழுது பெரிய ஒரு பெட்டியம் தூக்கி கொண்டு வருகின்ற போது நான் நினைத்தேன் அவர் ஏதோ பெரிய விளையாட்டு காட்டப் போகின்றார். விசேடமாக இன்று காலையிலிருந்து நான் பார்க்கின்ற பொழுது இந்த சபையில் விசேடமாக எங்களுடைய முதலாவதாக எதிர்க்கட்சி தலைவர் உங்களுடைய தலைவர் பேசினார்கள். பெரிய பெட்டியில் இருந்து ஏதோ ஒன்று வருகின்றதா என்று தேடி பார்த்தா வேறு எதுவுமல்ல, சாரப்பாம்பை தவிர வேறு எதுவுமே வரவில்லை என்பதுதான் உண்மை. நானும் தலைவர் பேசுகின்ற பொழுது பெரிய ஒரு பெட்டியம் தூக்கி கொண்டு வருகின்ற போது நான் நினைத்தேன் அவர் ஏதோ பெரிய விளையாட்டு காட்டப் போகின்றார் என்று. பெரிய பெட்டியில் இருந்து ஏதோ ஒன்று வருகின்றதா என்று தேடி பார்த்தா வேறு எதுவுமல்ல, சாரப்பாம்பை தவிர வேறு எதுவுமே வரவில்லை என்பதுதான் உண்மை. ஏனென்றால் எந்த விதமான அர்த்தமோ பொருத்தமோ முஜிபுர் ரஹ்மான் அவர்களை இதை சொல்லியாது கொடுங்களாப்பா. உண்மையிலேயே அதாவது மீன்பிடி அமைச்சுக்கு நீங்கள் எவ்வளோ பேசுகிறீங்க? அப்போ அந்த விஷயத்தில் எடுத்து பார்க்கின்ற பொழுது அவர் இதில் ஃபெயில் ஆகியிருக்கார். சரியா? அப்போ அந்த பேச்சு முடிஞ்சாச்சு, போயாச்சு. அதன் பிறகு இன்னொருத்தர் தடு ஓடி வந்தார். யாருன்னு கேட்டால் 2029ஆம் ஆண்டில் நான் தான் ஜனாதிபதியாக போகின்றேன் என்று கூறிக்கொண்டு கடந்த 21ஆம் தேதி இந்த பாருங்க எங்களுடைய வீரனுடைய விளையாட்டை காட்டினார் ஒருத்தர். அப்போ அந்த ஆள் வந்த பிறகு என்ன சொன்னார்? உண்மையில் நாங்களும் பார்த்தோம் என்னான்னு கேட்ட வேறு இதில் வந்த நிமிஷத்தில் இருந்து வேறு எந்த கதையும் கிடையாது. வெறுமையான ஒரு இனவாத வெறித்தனமான அல்லது ஒரு கசாப்பு கடைக்காரர் உடைய பேச்சுக்கள் மாதிரி தான் இருந்ததே தவிர உண்மையிலேயே மக்களுக்கான அல்லது மீன்பிடி துறைக்கான பேச்சுக்கள் அதில் உள்ளடங்கவில்லை என்பதை இந்த இடத்துல சொல்லும். அது மாத்திரமல்ல, அவர்கள் இந்த பாராளுமன்றத்திற்கு வந்து பேசுகின்ற போது அவர்கள் நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள் தாங்கள் தான் அடுத்த இந்த நாட்டில் பெரிய ஆட்களாக மாறப்போகின்றோம் என்று கூறிக்கொண்டு இருக்கின்றவர்களுக்கு நாங்கள் ஒன்றை மாத்திரம் கூறி வைக்க விரும்புகின்றோம். அதாவது நீங்கள் இன்றைக்கு நடந்து கொள்ளுகின்ற விதம், அது மாத்திரமல்ல உங்களால் கட்டியெழுப்பப்படுகின்ற நிலைமை என்பது இந்த நாட்டில் ஒருபோதும் இந்த நாட்டு மக்கள் உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை மாத்திரம் தரமாட்டார்கள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வகையில் அது மாத்திரமல்ல, இன்னும் ஒன்றையை நாங்கள் குறிப்பிட்டாக வேண்டும். இவர்களிடமிருந்து வருகின்ற வார்த்தையெல்லாம் வெறும் இனவாத வார்த்தைகள். தயசிரி அவர்களை வெறும் இனவாத வார்த்தைகளை மாத்திரம் காக்குகின்ற செயற்படுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். அப்போ இனவாதம் என்பது உங்களுக்கு தெரியும். முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் உங்கள் இன்றைக்கு நேற்றல்ல, நீங்கள் எல்லாம் அரசியல் செய்தது 90ஆம் ஆண்டு காலத்திலிருந்து அரசியல் செய்கின்றோம். அன்றைக்கு இருந்தது முஜிபுர் ரஹ்மான் இன்னைக்கு எங்களுக்கு கிடைக்கவில்லை. சரியா? அன்னைக்கு இருந்த நிலைமை வேறு, இன்றைக்கு இருந்த நிலைமைகள் வேறு. அன்னைக்கு இருந்த நிலைமை வேறு, இன்றைக்கு இருந்த நிலைமை வேறு. இருந்த போதிலும் கூட ஒன்று மறந்துக்கூடாது, அன்றும் நாங்கள் இதே நிலைப்பாட்டில் தான் இருந்தோம், இன்றும் அதே நிலைப்பாட்டில் தான் நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் இந்த நாட்டில் கடந்த காலங்கள் முழுவதும் நாட்டை நாசமாக்கியவர்கள், கடந்த காலங்கள் பூராவும் நாட்டை நாசமாக்கியவர்கள் மேலும் இன்னமும் நாசமாக்குவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார்கள் என்பதையும் இந்த இடத்தில் சொல்லிக்கொள்ள வேண்டும்.